Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our Channel. It's time for next scene from a Gata Kushti. Let's watch it. Let's watch it. Okay. Hey! Donation. யாரு? ஐயா இல்லையாமா? குளிச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? வர வெள்ளிக்கிழமை ஊத்துக்குழி செல்லியம்மன் கோவில்ல திருவிழா. நீங்களா ஐயா கிட்ட சொல்லி டொனேஷன் வாங்கி தரணும். இந்தாங்க, இதை எடுத்து ஐயா கிட்ட காட்டுங்க. என்ன? டொனேஷன் கிட்ட வந்திருக்காங்க. அந்த மேஜர் டிராக்ல 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். எடுத்து கொடு. 1 லட்சமா? ஆமாடி. டொனேஷன் எங்க அவ்வளவு கொடுக்கணும்? கொடுக்கிறதுல கணக்கு பார்க்க கூடாது. சொன்னது செய். 1 லட்சம் இருக்கு. 1 லட்சமா? ये मेरे को लग रहा है दूसरा आगे कोई डोनेशन देने वाले யார் அந்த மகனே? என் ஹஸ்பண்ட் தான். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த மகனை கூட்டி வந்திருக்கு திருவிழாக்கு. இதுக்கு அப்புறம் அவருக்கு தான் முதல் மரியாதை, ராஜ மரியாதை எல்லாம். बाय बाय टाटा कामरा ये कोई और लोग हैं ஜட்ஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நமக்கு எதிராக ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஃபேக்டரியை காப்பாத்துறது கஷ்டமா போயிடும். அதனால கோர்ட்டுக்கு வெளியிலே பேசி முடிச்சுக்கிறது நல்லது. ओरे என்னடி சமைக்கிற சோத்துல கல்லு கடுக்கு சுடுறியாமா? டென்ஷன் This is ஆகாது. bad यार முன்னாடி தான் இந்த வீரா தனியாளு. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. பேசாம அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டானே. It's gonna be easy to kidnap his wife வரேன். என்ன முடி இவ்வளவு ஈரமா இருக்கு? இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். தோட்டணும். எப்போ நல்ல ஜலதோஷம் பிடிச்சதுக்கு அப்புறமா வா வா யோசிக்காத வா. நானும் பாக்குறேன் வந்தது முடிக்கு சாம்பிராணி காட்டினதே இல்லையே. உங்க அம்மா இதுல உனக்கு சொல்லி தரல? முடி வளர்க்கறது பெருசு இல்ல, அதை மெயின்டைன் பண்ணும், அதுதான் முக்கியம். இல்லைனா முடி கொட்டிடும். என்னடா வரேன், என்ன அவசரம்? கோலம்லாம் நல்லாதான் போடுறேன். Okay. என்னடா விளையாடுறீங்க? மொத்த கோலமும் அழிச்சு போச்சு பாருங்க. கோலத்தை ஏன் இங்க போட்டு வச்சிருக்கீங்க? अरे रे 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 கோலத்தை வீட்டு வாசல்ல போடாம பின்னாடியே போடுவாங்க. போய் உங்க வீட்டுல விளையாடுங்களா? பால் எல்லாம் தர முடியாது. போங்கடா போங்கடானா. காலங்காத்தால விளையாட்டு. ஹலோ, ஃப்ரெண்ட்ஸோட மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரேன். கோழி வச்சு குழம்பு வச்சிரு. எனக்கு கோழி குழம்புலாம் வைக்க தெரியாது. ஹலோ ஹலோ अरे रे बेचारी வேற என்னடா? வேணா ஓடாத. புடிச்சு கொடுத்தா பால் திருப்பி கொடுப்பியா? This is the best exercise I can say. Hurry up, guys. They got it. ಟೊಮೆಟೊ ಇಟ್ಟು വെളുത്തുള്ളി ഇട്ടു, കറിവേപ്പില ഇട്ടു, പച്ചമുളക് ഇട്ടു, അതിനുശേഷം ഇപ്പൊ ടൊമാറ്റോ കൂടി ആഡ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുപോലെ
பாக்கியம் செய்யா ஊர்ல இருந்து ஒரு சொந்தக்காரங்க வராங்களாக்கா? இல்லடா அப்புறம் ஏன் இத்தனை கோழி அடிக்கிற? அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட வரேன்னு சொல்லிருக்காரு. மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கா சமைக்கிற? ஆமா. இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கோழியா பிடிச்சிக்க மாட்டோம். டேய் பெரியவங்கள அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் பெரியவங்க? எல்லாம் தள்ளி பசங்க. என்னடா சொல்றீங்க? பிரச்சனையை பேசி தீக்கணும்னு பஞ்சாயத்து கிளம்புவாங்க. ஆனா இவங்க அங்க போய் இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. Okay. பாதி பஞ்சாயத்து சண்டையில தான் முடியும். சில இடத்துல அடியே வாங்கிட்டாங்க. இப்ப கூட ஸ்கூல் கிரவுண்ட்ல கபடி தான் ஆடிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு போய் உட்கார்ந்து கறி சமைச்சிட்டு இருக்க. Oh, अभी इसको मालूम पड़ा समझ लिया. சமைச்சு வைக்க சொல்லிட்டு சாப்பிட வரலையா? அத நம்பி நீ சாப்பிடாமல இருந்த? இங்க பாரு, புருஷனுங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னா காலம் பூரா பட்டினியா தான் என்ன சொத்து இருந்தாலும் எத்தனை நாளைக்கு வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்து சாப்பிடுறது? ஏற்கனவே பாதி போயிடுச்சு. இருக்கிறது இந்த வீடும் அந்த தோப்பும் தான். இது கையை விட்டு போகாம பார்த்து கெட்டது சொல்லி கொடுக்க வேண்டிய மாமனும் சரியா வளர்க்கல. நீயாவது பொறுமையா இருந்து சொல்லி கொடுமா. 30 வருஷமா தருதலையா சுத்திட்டு இருந்தவங்க நம்ம தலையில கட்டி வச்சுட்டு பொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க இந்த மாமியாருங்க. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல? இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? 30 வருஷமா பிள்ளைய இதுங்களை என்னத்தை கலட்டுச்சுங்க. எந்த நேரமும் கூட்டாளிங்க 10 பைசாக்கு பிரயோஜனப்பட மாட்டானுங்க. நல்லா குடிப்பானுங்க. யாருக்கும் வேலை இல்லைங்கிறீங்க, அப்ப டெய்லி குடிக்க காசு? அட நீ வேற, காசு இல்லாட்டினாலும் கடன் வாங்கி குடிப்பாங்க. அது ஏன் உங்களுக்கு பொண்டாட்டியாவே பிடிக்க மாட்டேங்குது? யாரா எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். அடுத்தும் பொண்டாட்டியா இருக்கும். உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் நாடு சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும். இவ்ளோ பேசுறாங்களே, புள்ள பெத்துக்கிற வழியை தாங்க முடியுமா இவங்களால? அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு வழி. ஆனா அந்த புள்ளைய வளர்க்க வாழ்க்கை பூரா நாம பண்றது அது 1008 வழி. கிழிச்சாங்க. ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டியை கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்துல எங்க ஆயாலாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வயக்காட்டுலயும் வேலை பார்த்து 10 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குச்சு. இப்போ ஒத்த பிள்ளை அதை வளர்க்கறதுக்கு நம்மள துணை கூப்பிடுறாளுங்க. இத்தனைக்கு வீட்டுல துணி துவைக்க மிஷின், மாவு அரைக்க மிஷின், சட்னி அரைக்க மிஷின் ஆன் பண்றதுலாம் ஒரு வேலையா? அதுக்கு தாண்டா சொல்றேன், ஆம்பளைங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ காலையிலேயே தான் வீட்டை விட்டு கிளம்பிடணும். காலையில வீட்டை விட்டு போறவன் நைட்டு சீரியல் முடிஞ்சவனதான் வீட்டுக்கே வரணும். அப்பதான் ஆம்பளைக்கு அழகு. காலையில கட்டி வெள்ளையும் சொல்லியமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க கிடைக்குதா? தீபாவளி பொங்கல் ஒண்ணு விடாம புடவையா எடுத்து அடுக்கு வாழுங்க. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிக்கு மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. ஆமாண்ணே, இந்த கல்யாணத்தை தவிர எல்லா இடத்துக்கும் நைட்டியோடய வராளுங்க. நல்ல சிலிண்டருக்கு துணி சுத்துறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு புடவையை கட்டி ஒரு முளை பூ வச்சு அப்படி நின்னா தானே ஒரு கிக்கா இருக்கேன். நம்ம தாண்டா 12 பிள்ளை பத்தாருன்னா எப்படி? சேலைதான் காரணம். சேலைதாண்டா உலகத்திலே ரொம்ப சிசியான ட்ரெஸ். ஆனா கட்ட மாட்டேங்கிறானுங்களே. கட்டி தொலைந்தாத்தான் என்ன? சேலையை கட்டி நின்னா மட்டும் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்களாக்கும். ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவங்களுக்கு எல்லாம் நைட்டியே அதிகம். சும்மா சும்மா பொண்டாட்டி வச்சு பார்க்கணும். அவங்க லேசா மதிச்சா நம்ம அப்பனா நம்ம 2 அப்பு திருப்பி. That's bad. மொத்தத்துல பொண்டாட்டிங்கள அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். மொத்தத்துல சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சுதான் திருத்தணும். டேய் வாங்கடி போலாம். எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷனோட மாமன் தான். She will go crazy. சேர விடாம பாத்துக்க. Okay. மாப்ள போனை கொடு. ஏமாமா பொண்டாட்டிக்கு ஒரு போனை போடுவோம். இந்தா பேசு. என்னத்த பேச? அது கோழி குழம்பு சுட வச்சு மல்லிகைப்பூ மாதிரி 2 ஈடு இட்லியை ஊத்த சொல்லு. நீ போய் சேர்றதுக்கும் இட்லியை சுட சுட எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். எடுக்கல மாமா. இட்லியவா? போன் எடுக்கல மாமா. என்ன மாமா ஏன் நீ பாட்டு சொல்ற? படிச்சு சொல்லுங்களா? பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேசாத, சிட்ட ஹேண்டில் பண்ணு. புருஷன் போன்ல இருந்து போன் வந்தா ஃபர்ஸ்ட் ரிங்ல அந்த கம்யூனிட்டியோட மதிக்கிறேன்னா அவ அப்படிலாம் இல்ல மாமா. உண்மையத்தான் சொல்றேன் மாப்ள. உடனே Actually he is the main culprit. सबको बिगाड़ रहा है. பரிக்கட முரியஸ் மாதிரி உன் வாழ்க்கை வீணா போயிடும். போடுவோம். மாப்ள விட்டுட்டு போறா. டேய் யாரல? கீர்த்தி 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 கதறடி.
இருடி Where is she? வழியா நான் ஏன் வர போறேன்? ஓ டைம் ஆச்சா? ஹசந்து தூங்கிட்டேன். இருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மாமா சொன்னது கரெக்ட் தான். இவ்வளவு ஃபேரா மாதிரி தான் டீல் பண்ணோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன இது? சோறு. சோறு இல்ல, பழைய சோறு. எவனாவது சரக்கு அடிச்சுட்டு நைட்டு பழைய சோறு சாப்பிடுவானா? குடிச்சிருக்கீங்களா? புருஷன் நைட்டு லேட்டா தான் வருவான். அதெல்லாம் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி கேட்காம வேற யார் கேப்பா? பொண்டாட்டிக்கு பதில் சொல்றதுதான் புருஷனோட வேலையா? நாள் பூரா அதே பண்ணிக்கிட்டு இருந்தா வேற வேலை எல்லாம் எப்படி பாக்குறது? வேற என்ன வேலை? வேற என்ன வேலையா? Cards, very bad. Cards, kabaddi. சண்டை செய்யறான். ஒவ்வொரு நாளும் ஒரு போர் மாதிரி ஆம்பளைங்களுக்கு. நியாயமா பார்த்தா போர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர புருஷனுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் பொண்டாட்டிங்க ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கணும். யாருக்கு? வெட்டியா ஊர் சுத்திட்டு வர்ற புருஷனுங்களுக்குமா? இது வெட்டியாவா? தெரியுங்க. உங்களை பத்தி உங்க கூட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாம்னா எல்லாம்னா எல்லாம் தான். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ பையா அதான் புருஷன் என்ன Spike up pie. ஆள் வச்சு வேவ பாக்குறது. ஸ்பையா? இங்க பார், என்னை பத்தி நீ என்னெல்லாம் கேள்விப்பட்டியோ அதுதான் நான். புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. அது விட்டுட்டு கேள்வி கேட்கிறேன், புருஷனை திருத்துறேன்னு ஏதாவது பண்ண என்ன மறப்பு? நிறைய பேர் காரணம் இல்லாம பொண்டாட்டி அடிப்பாங்க. ஆனா நான் காரணத்தோட மட்டும்தான் அடிக்கணும்னு கொள்கையே வச்சிருக்கேன். என் கைக்கு வேலை வச்சிடாத. யாருக்கிட்ட? சரி, நீங்க எதுவுமே பண்ணாம பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்கன்னு புகார் வந்திருக்கு. யோ, பணமே இன்னும் சாங்ஷன் ஆகல, அதுக்குள்ள கையாடல் பண்ணிட்டாங்க, நொய்யாடல் பண்ணிட்டாங்க. என்ன போன மாசமே பணம் வந்ததாகவும் நீங்க கையெழுத்து போட்டு எடுத்ததாகவும் கிளர்க்கு சொல்லிட்டாரு. மூலமும் கொடுத்திருக்காரு. என்னமாமா, என்ன பிரச்சனை? நம்ம கிளர்க்க வச்சு அவனை கேம் ஆடிட்டு இருக்கான் மாப்பிள்ள. யார் மாமா? பொது வாழ்க்கைனா இப்படித்தான், தின்னவங்களை விட்டுருவாங்க, நின்னவங்களை புடிச்சுக்குவாங்க. நீ சட்டத்துக்கிட்ட சொல்லி பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணு. Okay. Stacey's really ready to go there. ये लोग मारने का ले। हाँ मुझे लग रहा है। எங்க அவன் புருஷா? அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. புதுசா கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது அவன் ஏன் வெளியில ஊர்மைய போறான்? பார்க்க ஒல்லியா இருந்தாலும் ஆளு சும்மா நாட்டு கட்டையாட்ட இருக்க. ஓகே. கல்யாணம் பண்ண கேரளால ஆம்பளையால இங்க வந்து இவனை கட்டியிருக்க. ഓ പെൺകുട്ടി കേരളാവോ? ഞാൻ 5:30 വണ്ടി 5 മുறை നോക്കി മനസ്സ് വിട്ട് നീങ്ങില്ല. നീ നോക്കിയാ? நோக்கியலடா, சாம்சங். ஓகே. பாரு, கோடி கணக்கில் செலவு பண்ணி ஃபேக்டரி கட்டியிருக்கேன். அது மூடனும் புருஷனும் பிரசிடென்ட்டும் கேஸ் போட்டிருக்காங்க. சும்மா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடா? நீதான் அவனை கோர்ட்டுக்கு வராம பாத்துக்கணும். மீறி வந்தான்னு வச்சுக்க, உன் கழுத்துல தங்குற தாலியை கழட்டிட்டு புது தாலி தான் கட்டணும். அதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு, நீ கவலைப்படாத. ஓகே. मार खाएगा, मार नहीं खाएगा रे इतना जल्दी.
ஏன் இதெல்லாம் உடைஞ்சு கிடக்கு? ஃபேக்டரி ஓனர் ஆளுங்களோட வந்து மிரட்டினான். ஓ, தாஸ் வந்தானா? என்ன சொன்னா? உங்களை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான். வந்தா என்ன பண்ணுவானா? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ இந்த ரிமோட்டை மட்டும் தான் உடைக்க முடியும். ஆம்பளை வீட்டுல இல்லாத நேரம் இருக்கிற பொம்பளை கிட்ட வந்து வீரத்தை காட்டுறானா? கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும், அப்போ இருக்கா அவனுக்கு. எங்க பாரு, அவனை பார்த்தலாம் நீ பயப்படக்கூடாது. இதெல்லாம் இங்க சகஜம். இது வரைக்கும் நீ பயந்த கேரளத்தை பெண் குட்டியா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே தைரியம் உள்ள தமிழ் பொண்ணா இருக்கும். புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். புரியுது. आ गया पर वो இந்த வழக்கில் மனுதாரர் தாக்கல் செய்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் எதிர் மனுதாரர் சாயத் தொழிற்சாலை வைக்கிறது என்பது நிரூபணமாகிறது. ஆகையால் எதிர் மனுதாரருக்கு சொந்தமான சாயத் தொழிற்சாலையை உடனடியாக சீல் வைக்க கோவை மாவட்ட ஆட்சியாளருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. Okay. For yaar, she's controlling a lot. I'm waiting when she will get angry. I want to see her. मतलब वो वाला अवतार देखना उसका. उसका अवतार भी देखना और उसका reaction भी देख रहा है कि अरे he's trying hard, but the actual problem is that uncle only. He is influencing everyone. He is the bad guy. You need to control your wife. Give us love. This is wrong. Yeah, this is absolutely wrong. गलत मतलब बोलते ना गलत सलाह दे रहा है. पर अभी वही देखना है मेरे को क्या होगा. I'm waiting like इसका थोड़ा सा action देखे and I want to see his face. What is the action gonna be? मुझे लगा वो बंदों को मारेगी क्योंकि she was in that much full zone में गुस्से में आ गई थी. Okay, let's see what's gonna happen next. So meanwhile, take care. Bye bye.